இன்னைக்கு தாகேஷ் லேனேயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாகேஷ் லேனே அப்படின்னா என்ன? தாகேஸ் அப்படின்னா அது ஒரு புள்ளி, பியர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும், ஒரு புள்ளி. மொத்தம் ஹீப்ரூவில் 22 எழுத்துக்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 22 எழுத்துக்களில் ஒரு 6 எழுத்து அதை தாகேஷ் லேனே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சோஃபித்தை பற்றி பார்த்துருக்குறோம். 22 எழுத்தில் ஒரு 5 எழுத்து வந்து சோஃபித்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு 6 எழுத்து வந்து தாகேஷ் லேனேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு எழுத்தாக நம்ம இன்றைக்கி என்ன செய்ய பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு எழுத்து பார்ப்போம், 2 டீகோடிங் பார்ப்போம், ஒரு எழுத்து பார்ப்போம். அடுத்தாப்புல அந்த எழுத்து சம்மந்தமான ஒரு 3-4 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதை தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம டீகோடிங் நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதில் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். பருவாவின் குமாரன் யோசபாத், இவன் இசக்காரில் இருந்தான். இதில் ஒரு பெயரை குறித்து நம்ம பார்க்குறோம், யெகோஷபாத் அப்படிங்கிறது. தமிழில் நம்ம யோசபாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இங்கிலீஷில் ஜெஹோஷபாத் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் எபிரேய மொழியில் அது வந்து யெகோஷபாட் அப்படின்னு சொல்லி வரும். இந்த யெகோஷபாட் அப்படிங்கிற இந்த பெயரை நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காமிக்க விரும்புகிறேன். அதில் மொத்தம் 6 எழுத்துக்கள் இருக்குது. முதல் எழுத்து வந்து யோத், அதுக்கு பிறகு ஹே, அதுக்கு பிறகு வாவ், தென் ஷின் இருக்குது, பே இருக்குது, அப்புறம் டெட் இருக்குது. இந்த 6 எழுத்து சேர்ந்து தான் யெகோஷபாத். இதில் இந்த வாவ்ங்கிற எழுத்தை உங்களுக்கு திரும்ப நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாவ் என்ன செய்யும்? 2 வார்த்தையை இணைக்கும், 2 எழுத்தை இணைக்கும், 2 வாக்கியங்களை என்ன செய்யும்? இணைக்கும். இணைக்கக்கூடியது தான் என்னது? வாவ். இப்போ இந்த யெகோஷபாத்தில் இந்த வாவ் 2 வார்த்தையை இணைக்குது. ஒரு வார்த்தை வந்து வாவுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது? யோதும் ஹே இருக்குது. யோதும் ஹே நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து யா அப்படின்னு சொல்லி உச்சரிப்பு வரும். அது யாருடைய பெயர்? யெகோவா உடைய சுருக்கமான பெயர் தான் என்னது? யா. யெகோவா தேவனுடைய பெயரை பல உச்சரிப்புகள் உச்சரிப்பாங்க. யாவே, யாவா, பல உச்சரிப்புகள் இருக்குது. யாகுவா, யாகு, பல உச்சரிப்புகள் இருக்குது. இதனுடைய சுருக்கமான உச்சரிப்பு என்ன அப்படின்னா யா. யாங்கிறது நம்ம யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். ஸோ இந்த வாவ் என்ன செய்யுது? ஒரு பக்கம் தேவனுடைய பெயர் இணைக்குது, இன்னொரு பக்கம் வந்து 3 எழுத்து இருக்குது. அதை எப்படி உச்சரிப்பீங்க? ஷஃபாட். ஷஃபாட் அப்படின்னா நியாயாதிபதி, ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இங்கே 2 வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கு. ஒன்று கர்த்தருடைய நாமம், இன்னொன்று நியாயாதிபதி, ஷஃபாட். இந்த 2 இணைக்கிறது என்னது? வாவ். ஸோ இப்போ இந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன ஆயிட்டு? யெகோவா நியாயாதிபதி, யெகோவா இஸ் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ யெகோஷபாட் அப்படிங்கிற பெயரை இப்படி தான் நம்ம பிரித்து அதனுடைய அர்த்தத்தை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்கே நம்ம இந்த வசனத்தில் நம்ம எலியாவை பற்றி நம்ம பார்க்குறோம். இது தமிழில் எலியான்னு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆங்கிலத்தில் எலைஜா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் எபிரேய மொழியில் எலியாஹூ அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. எலியாஹூ. இந்த எலியாஹூ அப்படிங்கிற இந்த பெயரை இப்போ உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். முதல் 3 எழுத்து, முதல் 2 எழுத்து ஆலஃப் லாமட், கடைசி 3 எழுத்து யோத் ஹே வாவ். இந்த யோத் ஹே வாவ் என்னது? யாஹூ அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது ஏலி அப்படிங்கிறது முதல் 3 எழுத்து, அப்புறம் கடைசி 3 எழுத்து. அந்த யோத் வந்து காமனாக இருக்கும். எலியாஹூ, எலி யாஹூ அப்படின்னு சொல்லி வருது உச்சரிப்பில். அப்போ எலி அப்படிங்கிறது ஒரு உச்சரிப்பு, அடுத்தது யாஹூ அடுத்த உச்சரிப்பு. இந்த ஏலி அப்படிங்கிறது என்னது? என் தேவன். ஏல் அப்படின்னா தேவன்,
ஏலி அப்படின்னா என்னுடைய தேவன். யாஹூ அப்படின்னா யாருடைய பேரு? யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். நம்ம முதல்ல யெகோஷாபாத்ல பார்த்தோம், யாங்கிறது சுருக்கமான பெயர். அடுத்தது எலியாஹூல பார்க்குறோம், யாஹூங்கிறதும் என்னதுதான் சுருக்கமான பெயர். எலியாஹூ. ஸோ ஏலி அப்படின்னா என் தேவன். யார் என்னுடைய தேவன்? யாஹூ என்னுடைய தேவன். எலியாஹூனா அதுதான் அர்த்தம். ஸோ இப்படி தான் அர்த்தத்தை என்ன செய்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது. யெகோஷாபாத், அடுத்தது எலியாஹூ. ரெண்டு உதாரணம், ரெண்டு டீகோடிங், ரெண்டு அர்த்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம தாகேஷ் லேனில் ஒரு ஆல்பபெட்டை நம்ம பார்க்கலாம். அதுதான் பெய்த். இந்த பெய்த்துங்கிற எழுத்து இதுக்குள்ள புள்ளி வைத்தால் அதுதான் பெய்த். புள்ளி இருந்தால் தான் அது பெய்த்து. அது முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் இப்போ வந்து அது அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இந்த மாடர்ன் ஹீப்ரூவில் இருக்குது. இந்த பெய்த்துக்குள்ள புள்ளி இருந்தால் தான் அதனுடைய உச்சரிப்பு வந்து ப அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இங்கிலீஷில் பி அப்படிங்கிற சவுண்ட் என்ன செய்யும் வரும். அந்த பங்கிற உச்சரிப்பு வர்றதுக்கு அந்த பெய்த்துக்குள்ள என்ன இருக்கணும்? புள்ளி இருக்கணும். புள்ளி இல்லை அப்படின்னா அதனுடைய உச்சரிப்பு வெத்துன்னு சொல்லி ஆயிரும். வெத்து. வ அப்படிங்கிற உச்சரிப்பு வரும். இங்கிலீஷில் வி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பெய்த்தில் புள்ளி வைத்தால் அது பெய்த், புள்ளி வைக்கலாட்டி அது என்னது? வெத்து. புள்ளி வைக்கலாட்டி அது வெத்து. இதனுடைய உதாரணங்களை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இதில் முதல் உதாரணம் உங்கள் முன்னாடி 3 அல்பபெட் இருக்குது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க பாருங்கள். முதல்ல பெத் இருக்குது, அதுக்குள்ள புள்ளி இருக்கு. அப்போ இது என்னது? பெத்து. இது வெத்து கிடையாது, இது என்னது? பெத்து. அடுத்தது ரேஷ் இருக்குது, அடுத்தது ஆலஃப் இருக்குது. இந்த 3 எழுத்து சேரும்போது இதை பாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாரா. வாரான்னு சொல்லக்கூடாது, இது என்ன சொல்லணும்? பாரா அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா பெத்துக்குள்ள என்ன இருக்கு? புள்ளி இருக்குது. பாரானா அதுக்கு அர்த்தம் என்னது? சிருஷ்டிப்பு, சிருஷ்டி. டு கிரியேட், டு கிரியேட் அப்படின்னு சொல்லி வரும். சிருஷ்டிப்பு, அதான் பாரா. அடுத்த உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்த 3 எழுத்து இருக்குது. ஒன்று இந்த ரேஷ், அடுத்தது பெத். பெத்துக்குள்ள புள்ளி இருக்குது, அதனால இது பெய்த்து. அடுத்தது ஹே. இந்த பெத்துக்குள்ள புள்ளி இருக்கிறதுனால இது எப்படி உச்சரிப்பீங்க? பர்ன்னு சொல்லி உச்சரிப்பீங்க. அதாவது ரபா. ரபா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? பெரிய, கிரேட் அப்படின்னு சொல்லி வரும். மச், நிறைய அப்படிங்கிற வார்த்தையும் வரும். நிறைய அப்படிங்கிற வார்த்தையும் மீனிங்கும் வரும். ரபா. ஓகே, புள்ளி வச்சதுனால அது ப. புள்ளி வைக்கலைன்னா ராவாண்டாயிரும். அதனால அது இதை எப்படி உச்சரிக்கணும்? ரப்பா அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிளை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆயின் இருக்குது, ரேஷ் இருக்குது, அடுத்தது பெத் இருக்குது. ஆனால் இந்த பெத்துக்குள்ளே புள்ளி இல்லை. இப்போ ஆயினுக்கு கீழே என்ன வவல் சவுண்ட் வரும் பாருங்க, ரேஷுக்கு கீழே என்ன வவல் சவுண்ட் வரும் பாருங்க. வவல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ இதை பற்றி திரும்ப நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வவல் சவுண்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். கடைசி எழுத்து பெத்து தான், ஆனால் புள்ளி இல்லை. அப்போ இது எப்படி உச்சரிக்கணும்? வெத்து. வ சவுண்ட் வரணும். அப்போ இது எப்படி உச்சரிப்பீங்க? எரவ். எரவ். எரவ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஈவினிங், சாயங்காலம். எரவ். எரவ் அப்படின்னா சாயங்காலம். ஸோ முதல்ல பாரா பார்த்தோம், அதில் புள்ளி இருந்துச்சு, பெத்துக்குள்ளே புள்ளி இருந்துச்சு. அப்புறம் ரப்பா பார்த்தோம், அதுக்குள்ளேயும் பெத்துக்குள்ளே புள்ளி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற பெத்துக்குள்ளே புள்ளி இல்லை. அது வந்து எப்படி உச்சரிப்பீங்க? வ அப்படின்னு சொல்லி உச்சரிங்க. அதாவது எரவ் அப்படின்னு சொல்லி உச்சரிங்க. எரவ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சாயங்காலம். அடுத்த உதாரணத்தை பார்க்கலாம். முதல்ல டெட் இருக்குது, அப்புறம் வாவ் இருக்குது, அடுத்தது பெத் இருக்குது. ஆனால் பெத்துக்குள்ளே என்னது இல்லை? புள்ளி இல்லை. அப்போ இது எப்படி உச்சரிப்பீங்க? வ. முதல்ல டெட்டு, அப்புறம் வா. வா வந்து எப்படி உச்சரிப்பீங்க? மேலே புள்ளி இருக்குது, வாவுக்கு மேலே புள்ளி இருக்கிறதுனால ஓ. அப்போ டோ அப்படின்னு சொல்லி வரும். கடைசி எழுத்து வ. அப்போ டோவ். டோவ் அப்படின்னா குட், நல்லது, குட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டோவ். டோபுன்னு சொல்லக்கூடாது, அது எப்படி சொல்லணும்? டோவுன்னு சொல்லணும். இப்போ குட் ஈவினிங் அப்படின்னு சொல்றதுக்கு எரவ் டோவ். எரவ் டோ அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? குட் ஈவினிங். ஸோ இந்த வ பெத்துக்குள்ள புள்ளி இருந்தால் அதனுடைய உச்சரிப்பு வந்து ப. புள்ளி இல்லை அப்படின்னா அது என்னது? வ. ஸோ இந்த தாகேஷ் லேனில் நம்ம இப்போ ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம்.
அதுதான் பெய்த். 2 பெயர்களை எப்படி நம்ம அர்த்தம் கண்டு கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம தாகேஷ் லேனின முதல் எழுத்து நம்ம பார்த்தோம் பெய்த். அப்புறம் அதனுடைய 4 உதாரணங்களை பார்த்துருக்குறோம். பாரா, ரபா, எரெவ், டோ. இந்த 4 எழுத்து பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் நம்ம தாகேஷ் லேனேக்குள்ள 2வது எக்ஸாம்பிளை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம்.